Taste the Daily. உணவு வழங்காமல் தினந்தோறும் மகன் சித்திரவதை செய்வதால் தன்னை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்டம் ஆட்சியரிடம் மூதாட்டி கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செட்டிப்பாளையத்தை சேர்ந்த பழனியம்மாள் வீடு 2.5 ஏக்கர் நிலத்தை தன்னுடைய 5 வாரிசுகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பழனியம்மாளின் மூத்த மகன் ராமர் அனைத்து சொத்துக்களையும் தனது பெயருக்கு மாற்றி தர வேண்டும் என அறையில் பூட்டி வைத்து அடிப்பதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். என் புள்ளுலாம் வரப்போவ இருக்கணும் சார். நான் ஒன்றே காந்து நான் என்னவோ சார் பண்ண போறேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். அடிச்சு 5 நாளா பெட்ல இருந்து வந்து இடுப்பு வலி தாங்க முடியல சார். காலுக்கு கொஞ்சம் நடக்க முடியல. நான் பெட்ல இருந்துட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு யாருமே எதுவும் செய்யல. புதுப்பாட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையும் அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காயரம்பேடு சாலை 2 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த அவதியடைகின்றனர். பழுதடைந்த சாலையில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணித்து வரும் நிலையில் நகரமன்ற கூட்டத்தில் இது குறித்து அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் விபத்துகள் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வானகரத்தில் நகைக்கடை உரிமையாளரிடம் தங்க, வைர நகை மற்றும் பண மோசடி செய்த தம்பதி உட்பட 3 பேர் பிடிபட்டனர். நகைக்கடை உரிமையாளரான ஸ்ரீதேவி என்பவரிடம் அண்ணா நகரை சேர்ந்த சுனிதா, அவரது கணவர் பிரகாஷ் மற்றும் 3 பேர் கடன் அடிப்படையில் தங்க, வைர நகை மற்றும் பணம் என 10,89,00,000 ரூபாயை வாங்கி மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீதேவி அளித்த புகாரின் பேரில் சுனிதா மற்றும் அவரது கணவர் உட்பட 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மோசடி புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தால் 10,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தால் கட்டுமான பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டது. கட்டுமான பொருட்களின் விலையை விடியா ஸ்டாலின் அரசு குறைக்காவிட்டால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிவிடும் என பொறியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வெள்ளாற்றின் நிரந்தர வெள்ள தடுப்பு சுவர் சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேத்தியத்தோப்பு அணைக்கட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட வெள்ள தடுப்பு சுவர் சேதமடைந்துள்ளது. இதனை சீரமைக்க கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் மழைக்காலத்தில் தண்ணீர் ஊருக்குள் புகுந்துவிடும் ஆபத்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த அணையை வெட்டின அணையை சரி செய்து மூடணும். இதுதான் பொதுமக்களோட கோரிக்கை. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், பிடபிள்யூடியில் ஏ கிட்ட மனு கொடுத்துருக்கோம், இ கிட்ட மனு கொடுத்துருக்கோம், எல்லார்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் உள்ள இந்தியன் வங்கியில் 1.5 கோடி வரை பணத்தை இழந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்தியன் வங்கியின் ஒப்பந்த ஊழியரான தீபா வேலைவாய்ப்பு உறுதி திட்ட தொழிலாளர்களிடம் 1,50,00,000 ரூபாயை வங்கி ஊழியர்கள் உதவியுடன் ஏமாற்றிய நிலையில் கடந்த வாரம் அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் பணத்தை இழந்த பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பண மோசடியில் தொடர்புடைய வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். 100 பேருன்றப்போ ஒரு ஆள் பேசுற கருத்தை கலெக்டர் எடுத்துப்பாரான்றது எனக்கு தெரியல. நான் போய் பேசினா அந்த கருத்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சான்றது எங்களுக்கு தெரியாது இல்லையா, மற்றவங்களுக்கும் தெரியாது. அதனால கலெக்டர் கிட்ட போசனா எங்களை உள்ள விடாத வெளியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால கலெக்டர் அவர்கள் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து எங்களுடைய பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சியில் முன்னாள் முதல்வர்கள் உருவப்படங்களை குப்பை தொட்டியில் வீசியதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களை அதிகாரிகள் குப்பை தொட்டியில் போட்டதை கண்டித்து அதிமுக பேரூராட்சி தலைவர் கலா சதீஷ் மற்றும் துணைத் தலைவர் நீலாவதி தண்டபாணி உள்ளிட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர்.